ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாருடைய அவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் தான். ஸோ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்மளோட ஹீரோ வந்து ஆர்மியிலேருந்து ரீசெண்டாக டிஸ்சார்ஜ் ஆகி அவர் ஒரு மார்க்ரேவ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வர்றாரு. அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பிளாசாவில் போயிட்டு சிக்கனை ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே போய் உட்காந்தோன்னா அவரை போலீஸ் தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த மர்டருக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு ஆர்மி மேனாக இருக்கனால இவருக்கு கொலை எப்போ நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை கெஸ் பண்ணுற பழக்கம் அவருக்கு நார்மலாகவே இருக்குது. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த கொலையை நான் பண்ணல, இந்த கொலை வந்து வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு நான் வந்துட்டு இருந்தேன் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. போலீஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க, ஸோ உங்கள் மேலே எங்களோட கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஸோ நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மர்டர் நடக்குது. இவர் அந்த மர்டரை போய் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்டரை போய் பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, அவரோட பிரதர் தான் இறந்துருக்காரு. ஸோ இவரோட பிரதர் இறந்துருக்காரு அப்படின்றது தெரிய வந்த பின்னாடி அவருடைய பிரதரோட மர்டருக்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்காக போலீஸுக்கும் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, போலீஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மார்க்ரேவில் இருக்க மக்கள் கூட இவரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவர் வந்த பின்னாடி தான் அந்த கொலைகள் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க யார் யார் மேலே சந்தேகப்படுறாங்களோ அவங்க எல்லாமே ஒவ்வொரு கட்டமாக இறந்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருப்பார். அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மாடுகளுக்கு தீவனம் அனுப்புறது, அது சம்மந்தமான ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை வந்து அவர் நல்லா வாட்ச் பண்ணுறாரு. அவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் மேலே, சின்ன கேங்ஸ்டர்ஸ் மேலே, நிறைய பேர் மேலே சந்தேகம் வருது. ஆனால் அவங்க எல்லாமே தொடர்ச்சியாக செத்துடுறாங்க. ஸோ இவர் வந்து அவரோட பிரதரோட சாவுக்கு காரணம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, இல்லை அவருடைய பிரதருடைய சாவுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் தான் காரணமா, இல்லை அந்த பிஸ்னஸ் மேனுக்கு பதிலாக வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா அவங்களுக்கு, அதனால இதில் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றத சொல்லக்கூடிய சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக தான் போகும். எடுத்தோடனே இவர் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவர் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ண போவார். இவருக்கு நிறையா அடிபடும். இவர் சந்தேகப்படக்கூடியவங்களை கொன்றுவாங்க. இவர் சம்மந்தப்பட்டவங்களையும் நிறையா கொன்றுவாங்க, சாட்சிகளையும் கொன்றுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் அந்த கேஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த அமெரிக்கன் ஆக்ஷன் க்ரைம் சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழில் கூட அதில் இருக்குது. இந்த சீரீஸோட நேம் ரீச்சர். 2022 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ். ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு நல்ல சீரீஸ் தான். ஸோ எனக்கு க்ரைம் த்ரில்லர் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.